ஈஸ்வரி ஐஸ்வர்யா முகத்துல கரிய பூசி, தமிழ் செல்விய சேது வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போய் குழந்தைய காட்டி தமிழ் செல்விய சந்தோஷப்படுத்துனா, நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இரு நான் போய் அம்மாச்சிய கூட்டிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டோம். தனு வேக வேகமா வெளிய வந்து, அங்க அம்மாச்சி கிட்ட தமிழ் செல்வி அழுதுகிட்டு இருக்க விஷயத்த சொல்லி, அம்மாச்சிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. "ஏய் என்னடி? இப்ப எதுக்காக நல்ல நாள், அதுவும் இப்படி அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க அம்மாச்சி கேட்க உடனே இங்க தமிழ் செல்வி இருந்துகிட்டு, "நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெர்ல. நான் பெத்தது 2 குழந்தை. 2 குழந்தைல ஒரு குழந்தை தான் இருக்கு. என்னோட அழகர எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க நடக்கப் போகுது? நான் ஏன் தான் பொறந்தேன்னு தெரியவே இல்ல இந்த உலகத்துல." அப்படின்னு சொல்லிட்டு, எங்க தமிழ் செல்வி அழுதுகிட்டு இருக்க. உடனே அப்பத்தாவும் இதுதான் சாக்கு. எப்படியாவது தமிழ் செல்விய கூட்டிட்டு போயி, அங்க சேது முன்னாடி நிப்பாட்டி சேதுவையும், தமிழ் செல்வியையும் சேர்த்து வைக்கணும். அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்த போட்டு, "அடியே தமிழு, இப்ப என்ன நீ பெத்த புள்ளை அழகுரு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ உன் குழந்தைய பார்க்கணும். அம்புட்டு தானே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உன்னோட மீனாட்சிய தூக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்ல, "எப்படி அம்மாச்சி எப்படி? என்னால என் குழந்தைய பார்க்க முடியும். அதான் வாரத்துக்கு ஒரு தடவ தான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களே." "ஏய் குறுக்கெட்டவளே அதெல்லாம் பஞ்சாயத்துல தான். இந்த அம்மாச்சி கிட்ட எதுவும் நடக்காது. நீ வாடி பேசாம" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தமிழ் செல்விய சமாதானப்படுத்தி, மீனாட்சி குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரா ஒரு ஆட்டோ புடிச்சு நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள இருந்த சேது கிட்ட, இங்க ஈஸ்வரி கோவத்தோட வந்து, "ஏய்யா சேது உன்கிட்ட நான் 80 தடவ சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் உனக்கும் கல்யாணமாகி இப்ப தான் பிறந்த நாள் வருது. இந்த கிஃப்ட்டையும், இந்த புடவையையும், நகையையும் ஐஸ்வர்யாவுக்கு குடுத்து 12 மணிக்கு வாழ்த்து சொல்லுன்னு." பாவம் அந்த புள்ள வந்து என்கிட்ட அவ்வளவு அழுதுச்சு உனக்கு தெரியுமா? என்னய்யா இது? நீயும் அவளும் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கடைசியில பார்த்தா